ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் டு எவ்ரி ஒன். ஆக்சுவலி எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி என்னென்னா விஜயதசமி ப்ளஸ் சரஸ்வதி பூஜை. அதனால் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி அக்காங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. வாங்க போகலாம், மேட்டூர் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். மேட்டூர் போனோம். ஆக்சுவலி அக்காங்க எல்லாருமே வெளியூரில் இருக்காங்க. அதனால் எல்லோரும் சரி கெட் டுகெதர் மாதிரி சும்மா மீட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எல்லாருமே போகலாம் மேட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் எல்லாருமே மேட்டூருக்கு பிளான் பண்ணிட்டோம். அதேமாதிரி எங்கள் பாபாவும் பிளான் பண்ணி ஓகே நம்ம மேட்டூரே போகலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே மேட்டூர் கிளம்பிட்டோம். மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. அதனால் நாங்கள் ஒரு 11 மேலே தான் ஆக்சுவலி கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஆகிடுச்சு. 1 மேலே தான் மேட்டூர் கிளம்புனோம். ஆக்சுவலி மேட்டூரில் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு. நிறைய இடத்துல வெறும் பாறை தான் தெரிஞ்சிச்சு. அதனால் சரி பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே மேட்டூருக்கே கிளம்பிட்டோம். அப்புறம் எல்லாருமே தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அக்காங்க, அப்புறம் அக்கா பசங்க, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி தண்ணியிலேருந்து மேலேருந்து தண்ணி கொட்டும்போது அந்த இடத்துக்குலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒருத்தரை நல்லா ஃபேமிலிக்குள்ளே நமக்கு ஒரு ரிலேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். நல்லா பாண்டிங்கும் க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போயுமே சரி நம்ம இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம எப்போயுமே ஃபேமிலி கூட மீட் பண்ணிடணும். அடிக்கடி ட்ரிப்ஸ் போகணும், அடிக்கடி டூர் போகணும். அப்போ தான் நம்மளோட அக்கா தங்கச்சிங்களோடு இருக்கிற அந்த பாண்டிங் கூட நல்லாவே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே நம்ம என்ஜாய் பண்ணணும். ஃபேமிலிஸ் கூட பாண்டிங் க்ரியேட் ஆகணும். ஓகேங்களா? அதனால் எல்லாருமே கண்டிப்பாக டூர் போகணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசையும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக சேலம் போனீங்கன்னா கண்டிப்பாக மேட்டூர் விசிட் பண்ணுங்கள். ப்ளேஸுமே நிறையா இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தண்ணியில் ரொம்ப நேரம் விளாட்லாம். ஓகேங்களா? அதேமாரி தண்ணியிலலாம் ரொம்ப நேரம் விளாண்டுட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பசி எடுத்துக்கிச்சு. வீட்லேயே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு செஞ்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி சாப்பாடும் ரசம் அண்டு கொஞ்சமாக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால் நாங்கள் முதலையே சாமி கும்பிட்டோம். அதனால் என்னன்னா சரி நம்ம முதலையே சாமி கும்பிட்டதுனால இங்கே போனால் நான்வெஜ்ஜு தானே சாப்பிட்ணும். ஸோ அதனால் மேட்டூர்னாவே ஃபிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலே நாங்கள் தண்ணிக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபிஷ்ஷு ப்ளஸ் சிக்கன் கிரேவி அங்கேயே ஆர்ட்ரு பண்ணிட்டோம். அவங்கள செய்ய சொல்லிட்டோம். அவங்க செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. நாங்கள் தண்ணியில் குளிச்சுட்டு எல்லோரும் போனோம்னா ரெடியாக இருக்கும் ஃபிஷ்ஷு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இங்கே தண்ணியில் விளாண்டுட்டு ரொம்ப பசியாக இருக்கும்ல, அதனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டு முனியப்பன் கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. மேட்டூர் முனியப்பன் கோயில். அதனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அதேமாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கணும். எலுமிச்சப்பழம் அவங்க ஒத்தப்படையில் சொல்லுவாங்க. 101 எலுமிச்சப்பழம், அந்த மாதிரி 501 எலுமிச்சப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நமக்கு ஏதாவது உடம்புல வெள்ளி சூனியம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்களோ இங்கே கயிறு கட்டினா அந்த மாதிரி சரியாக போயிடும். அப்புறம் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் அப்புறம் கயிறெல்லாம் கட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் பூஜையும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அவங்களே எலுமிச்சப்பழம்லாம் கொடுத்தாங்க கோயிலில் வாங்கிட்டு அப்புறமேட்டு பக்கத்துலேயே மேட்டூர் டேம் பக்கத்தில் அண்ணா பார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டோம், அப்புறம் சிக்கன் கிரேவி வாங்கிட்டோம். எல்லாமே வாங்கியாச்சு. அப்புறம் என்னங்க சாப்பிட்றதாங்க பேலன்ஸு. ஆமாம், சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல ப்ளேஸாக தேடி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ப்ளேஸை தான் தேடிட்டுருக்கோம். புல்லில் நல்லா ஒரு க்ரீனிஷான ஒரு மூடில் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. எல்லாருமே ஃபேமிலியோடு போய் உட்காந்து சாப்பிட்ற இடத்த தான் தேடிட்டு இருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த யானைக்கு 2 யானை வச்சுருந்தாங்க. அந்த யானைக்கு பக்கத்தில் இருக்க ப்ளேஸ் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, க்ரீனிஷாக. ஸோ அதனால் அங்கே ஒரு இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறமேட்டு மேட்டூர் டேம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அங்கே வந்து டாக்ஸ் தொல்லை அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கே நிறையா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 5:30க்கு மேலே பார்க் மூடுற டைம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். பாய். அதுக்கப்புறமேட்டு சரிடா நைட்டு ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்புறதுக்கே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதும்டா சாமி கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சா, மழை தான் விட்டதா எங்களை பாருங்கள். மழையும் கூடயே சேர்ந்து எங்கள் கூடயே வந்துருச்சுங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்த மாதிரியும் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு செட்டில் டவுன் ஆகி ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. கிளம்புனதுக்கப்புறமேட்டு பார்த்தா சரியான மழைங்க. மழையிலேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேங்க. ஓகேங்களா? பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து கண்டிப்பாக சேலம் வந்தீங்கன்னா மேட்டூர் டேம் மறக்காமல் போங்க. ஓகேங்களா? இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சேலத்தில் என்னென்ன ப்ளேஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துக்குலாம் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த எல்லா ப்ளேஸுக்கும் போகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் பாய் டு எவ்ரி ஒன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.